சம்மன் 2ஆம் தேதி ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷனில் 2ஆம் தேதி விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக இந்த 4 கோடி விவகாரத்தில் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்ல போறீங்களா? நேரில் போயிட்டு அது டார்கெட் பண்ணப்பட்டதா நீங்கள் ஏற்கனவே ஒரு தகவல் சொன்னீங்க. இல்லை, முழுக்க அது டார்கெட் பண்ணப்பட்டது. இது அரசியல் சூழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் 4 கோடி ரூபா யாரோ எங்கேயோ அதுக்கு என் பேரை சேர்த்து நீங்களும் பத்திரிகையில் காட்டிக்கிட்டே இருக்கீங்க. 200 கோடி ரூபா மேலே பறிமுதல் பண்ணியிருக்காங்க. நிறைய வியாபாரிகள் தொழிலுக்கு வச்சிருந்ததை எல்லாமே பிடிச்சிருக்காங்க. அது தேர்தல் கமிஷன், அது வேற. ஆனால் ஏன் இப்படி இந்த 4 கோடி ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் ஏன் பணமும் இல்லை. நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்லிட்டேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. என்ன இது பண்ணாங்க, திருப்பி நீங்க அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, அந்த பிடிபட்ட அந்த 3 நபர்கள் இது தேர்தல் செலவுக்கு தான் கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்ததா காவல்துறை ஒரு தகவல் சொன்னது. வேல்முருகனே எனக்கு வேண்டிய ஆளு. நீங்க என்ன பத்தி ஏதாவது சொன்னீங்க வச்சுக்கீங்களா? நீங்க நான் ஊர் திருநெல்வேலியில் இருக்கேன், நான் மெட்ராஸ்ல இருக்கேன். நீங்க நான் நயினார் நாகேந்திரனுக்கு ரூபா கொண்டு போனேன்னு வேல்முருகன் சொன்னார்னு வச்சுங்களா, அது நான் பொறுப்பேற்க முடியாதுல்ல. திட்டமிட்டு இது சொல்லியிருக்காங்க. அது நீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரிதான். 3 பேருமே உங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான நபர்கள் சொல்றாங்க. அந்த 3 பேர் இல்ல, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க நிறைய பேர். நான் நிறைய திருப்பி சொல்லியிருக்கேன். நீங்க திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் தமிழ்ல தான் சொல்றேன். நான் ஏன் டார்கெட் பண்றாங்க? அதான் நானே உங்கள்கிட்ட கேட்கேன். 100-200 கோடி ரூபாய்க்கு மேல பிடிச்சிருக்காங்கன்னு நீங்களே சொல்றீங்க. பட் என்ன 4 கோடி ரூபாய் யாரோ எங்கேயோ பறி கொடுத்ததுக்கு அதுக்கு என்கிட்ட திருப்பி கேட்காங்க. நீங்களே திருப்பி அந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கு. 4 கோடியா இருந்தாலும் வாக்காளருக்கு பணம் கொடுக்க கொண்டு செல்லப்பட்டதாக அந்த பணத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தானே சொன்னேன். தமிழ்ல தானே சொன்னேன். இப்ப உங்களுக்கு சுரேஷ் புரியலையான்னு தெரியல. இல்ல, தொடர்ச்சியா இப்ப உயர்நீதிமன்றத்தில் கூட ஒரு வழக்கெல்லாம் போட்டாங்க. ஏன் திருநெல்வேலி மட்டும் டார்கெட் பண்றாங்க? எனக்கு தெரியல சார், நீங்க தான் கேட்கணும். கேட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா. கட்சி சார்பா திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு அங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு அனுகூலம் அதுக்காக எதுவும் உங்களை மாற்ற வைக்கிற மாதிரி இல்ல, அது எனக்கு அதை பத்தி தெரியல. எனக்கு இந்த கேசியும் ஜோசியம்லாம் தெரியல. நான் பத்திரிகை கமிட்டி நான் பெரிய மிகப்படுத்தி நான் பேச வேண்டிய எதுவும் இல்லை. என்னை பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த பணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. இல்ல, அந்த ஹோட்டல்ல கைப்பற்ற அந்த 3 பேர்ல ஒரு நபர் உங்களுடைய பணம் தான் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அப்படி யாரும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்க இருந்தா சொல்லுங்க, அந்த காப்பி இருந்தா கொடுங்க. இல்ல, அதுவும் திட்டமிட்ட சதியா? இல்ல, அந்த ஏதாவது காப்பி இருந்தா கொடுத்தா பார்த்துட்டு நான் சொல்றேன். அவர் அந்த பையனை விசாரிக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு கோர்ட்டு இதெல்லாம் இருக்கு. சார், இப்போ உங்க நேரில் ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்திருக்காங்களா? வாங்கிட்டீங்களா? வாங்க போறீங்களா? சொல்லியிருக்காங்க. நான் நேரில் ஆஜராவேன். நேரில் ஒப்படைச்சிட்டாங்க. இன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்க. இதுல இடியும் விசாரிக்கணும்னு சொல்லி கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு டார்கெட் பண்றவங்க யார்? நீங்க யார் சந்தேகிக்கிறீங்க? இதுல யாரை சார் குறை சொல்ல முடியும்? யாரையும் ஏடிஎம்கேன்றீங்களா? யாராச்சும் இது பின்புலம் இருக்காங்களா? அப்படி எதுவும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா மறைமுகமா? அது இருவர் மீதும் குற்றம் இல்லை, இறைவன் செய்த குற்றம் மாதிரி இறைவன் தான் கேட்கணும்.